இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு பெருந்துறையிலேருந்து எங்கள் ஊர் துடுப்பதி 4 கிலோமீட்டர். எங்கள் தோட்டம் பூர்வீக தோட்டம், காலங்காலமாக பாட்டேன் முப்பாட்டேன் அப்பா காலத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுற தோட்டம். இதுதான் நீங்கள் பார்க்க போகிற ஃபுல் வீடியோ. இந்த தோட்டத்தை பற்றியும் கிணத்தை பற்றியும் இங்கே இருக்கிற அனிமல்ஸை பற்றியும். அனிமல்ஸ்னால் என்ன, எருமை மாடு நாய் வேறுன்னு அதை தான் பார்க்க போகிறோம். இதுதான் எங்கள் அப்பாவோட பாட்டி, கொல்லு பாட்டி. எனக்கு அவங்களோட கலரை, இந்த தோட்டத்தை சம்பாதிச்சது இவங்க தான். அந்த காலத்தில் ஒரு 30-40 ஏக்கராக இருந்திருக்கும். எல்லாம் விற்றுட்டு இப்போ ஒரு 12 தான் இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டி கல்லறை. நடுவில் இருக்கிறது தாத்தா, அந்த பக்கம் இருக்கிறது பாட்டி, இந்த பக்கம் இருக்கிறது பெரியப்பா, இந்த பக்கம் இருக்கிறது பெரியம்மா. கல்லக்காய் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 10 சென்ட் விட்டுருக்கோம் கல்லறைக்காக. அது வந்து வழி. ஆகுது, நிறைய ஆகுது. சப்போஸ் பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் இல்லை எங்கேயாச்சும் பேயை பார்த்தா சொல்லுங்கள். ஏதாவது பேய் இருக்குது. இந்த மரத்தில் தான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்கு போட்டு தொங்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு யாரும் வர்றதுக்கு பயப்படுவாங்க இந்த மரத்தை பார்க்குறதுக்கு. பட் இப்போ எப்படி இருக்க பாருங்க. ஓகே, இப்போ பாட்டியோட கலருக்கு போகணும். போரு நல்லா தண்ணி இப்போ இருக்கிறவங்க எடுத்துட்டாங்க. மோட்டர் போட்டால் தண்ணி இப்படி கற்கண்டு மாதிரி இருக்கும். தென்னந்தோப்பு. திறந்தோப்பு. ஓ, பாம்புலாம் நிறையா இருக்குங்க. எருமை அந்த விட்டா மாதிரி இருக்கிறது தான் கிணறு. இந்த கிணத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 300-400 பாம்பு இருக்கும். காலங்காலமாக கிணத்தை வந்து வெயிட் வச்சு எடுத்து அந்த அந்த கல் எல்லாம் தூக்கி இங்கே போட்டுச்சு. பாரம்பரியமாக அந்த தென்னை மரமெல்லாம் இருக்குது. 30-40-50 வருஷமாக இருக்குது. சிலது வந்து 60 வயசு, சிலது 70. இது அங்கே ஒரு மரம் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரம் வந்து
அந்த மரம். இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் இருக்கும். என்னதான் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சொந்த தோட்டத்துக்குள்ளே வர்றது அருமை. ஸோ இதுதான் வந்து கிணறு. இந்த 12 ஏக்கராக்கும் இதுதான் சோர்ஸு. இது வந்து பக்கத்து தோட்டம், அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்துக்கும் நல்ல கதைகள் இருக்குது. இதுதான் இந்த கிணறு. இதில் வந்து இதில் தான் அவங்களுக்கு வந்து தண்ணி விழுகும். இங்கேருந்து ஒவ்வொரு பிரான்ச்சாக உங்களுக்கு மோட்டர் ஓடிட்டுருக்கு. இது ஒரு பங்கு. ஸோ இங்கேருந்து ஒரு இது போயிடும், ஒரு தோட்டத்துக்கு தண்ணி போகும். ஸோ இதுதான் இந்த டேஞ்சரஸ் கிணறு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் கிணறு. மோட்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. இந்த பைப் வழியாக தண்ணி வருது. எவ்வளோ ஆழம் பாருங்க. இது வந்து எங்கள் தென்னை மரம் லைனாக இருக்குது பாருங்கள். இது சைடில் வச்சுருக்கிறது தென்னை மரம் வந்து ஹைப்ரிட்டு. இது வந்து புதுசாக தோண்டி இருக்கிற கேனல், தோட்டத்தை சுற்றி வர ஒரு கேனல் மாதிரி. மழை வந்துச்சுன்னா இதில் தண்ணி வரும். அட்லீஸ்ட் எதிர்காலத்தில் நல்லா தண்ணி வளம் வந்து இந்த இடம்லாம். இந்த இடம் இப்போதைக்கு தரிசாக இருக்குது, ஓட்டி இருக்குது டிராக்டர் வச்சு. இனிமேல் ஏதாச்சும் போடணும். படிக்கும்போது என்ன பண்ணுவோம், காலைல விவசாய கரண்ட் அப்படிங்கிறதுனால காலைல 7 மணி 4 மணி இந்த டைமிங்ஸில் தான் கரண்ட் விடுவாங்க. 4 மணிக்கு வரும்போது பாம்பெல்லாம் போயிட்டுருக்கும். டார்ச் லைட்டை வச்சுட்டு தோட்டத்துக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி கட்டுறத அந்த இதே ஒரு தனி இது. ஒத்தாலாம் பஜாஜ் சடக் ஸ்கூட்டரில் இந்த தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காயெல்லாம் போட்டு ஒரு 250 காய் 300 காய் ஒரே ஸ்கூட்டரில் கயிறு கட்டி 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லா ஆற்றுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ எல்லாமே காசு தான், கூலி ஜாஸ்தி. ஸோ எவ்வளோ ஸ்மார்ட்டாக விவசாயம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பலன். உழைப்பும் இன்ட்ரெஸ்ட்டும் தன்னம்பிக்கை இருந்தால் போதும். பட்டு மரங்களோட பனை மரமாகும்.